வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்பராக பிளான் போட்டு படிக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேட்குற ஒரே கேள்வி புக்கெல்லாம் வாங்கிட்டேன், படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் என்ன படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி எப்படி படித்து முடிக்கிறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா நாள் முழுக்க ஒரு 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சரியான பிளானோட படித்தாலே போதும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸை பார்க்காம புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எங்கே போகணும்னு தெரியாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ராங் ரூட்டில் போகிற மாதிரி. ஸோ சிலபஸை பார்த்ததுக்கப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குதுன்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம், உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் என்னென்ன சிலபஸ் நான் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் நான் படிக்கணும் அப்படின்றத நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ், ஆப்டிடியூடு. ஸோ இப்படி எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்களாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து டைம் டேபிள். ஸோ நிறைய பேர் டைம் டேபிள் போட்டு 2 நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிளில் டைமிங் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுவீங்க. மதியம் ஒரு சப்ஜெக்ட், அதே மாதிரி ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இப்படி பிரித்து நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக அலோகேட் ஆகி வரும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமச்சீர் புத்தகம். ஸோ டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கிற சமச்சீர் புத்தகங்களை நல்லா படிங்க. அதுலேருந்து தான் நிறைய கேள்வி வருது. அதனால் பெரிய பெரிய புக்ஸுக்கு முன்னாடி இருந்தது அந்த ஸ்கூல் புக்கு தான். ஸோ அந்த ஸ்கூல் புக்கை படிங்க. அடுத்தது நோட்ஸு. நீங்கள் படிக்கிறப்போ முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா? அதை ஒரு நோட்டு போட்டு நோட்டில் எழுதி வைங்க. ஸோ எக்ஸாம் நெருங்குறப்ப நீங்கள் ஃபுல் புக்கும் எடுத்து ரிவிஷன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எழுதி வச்சுருக்க நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக அது மைண்டில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகியிருந்துருக்கும். உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு ரிவிஷன் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான கொஷினை நோட்டு போட்டு எழுதி வைங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். இதை மட்டும் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி ஒரு 1/2 ஹவராவது நியூஸ் படிங்க. நியூஸ் பேப்பரோ இல்லை நியூஸோ ஃபோனில் டவுன்லோட் பண்ணியோ நியூஸ் படிங்க. ஸோ தமிழ்நாடு விளையாட்டு செய்தி, தமிழ்நாடு செய்திகள், இந்திய செய்திகள், அரசு திட்டங்கள், விருதுகள், அப்புறம் விளையாட்டு செய்திகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் காமனாக ஒரு நோட் போட்டு, இப்போ தமிழ்நாடு செய்திகள்னால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் செய்தி வந்திருக்கு, இந்திய செய்திகள்னால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இந்திய செய்தி, அரசு திட்டங்கள், விருதுகள், அதே மாதிரி விளையாட்டு செய்திகள், இதெல்லாமே தனி டாபிக் போட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்றதை நோட்டு போட்டு எழுதி வைங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரே நாளில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ படித்தா போதும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரிவிஷன். நீங்கள் படிக்கிறத விட ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். படித்ததை ரிவைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது ரிவிஷனுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்த வாரம் படித்ததெல்லாம் திரும்பி பாருங்கள். ஓல்டு கொஷின் பேப்பரை நீங்கள் அகைன் ரிவிஷன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் என்ன மாதிரி கொஷின், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்றதே உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. மார்க் டெஸ்ட்டில் தான் உங்களுடைய நீங்கள் என்ன லெவலில் படிச்சிருக்கீங்கன்றது தெரிய வரும். அதனால் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுடைய லெவல் என்னன்றதை செக் பண்ணுறதுக்காக அந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது.
ஸோ நம்மளுடைய தவறுகள் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை வந்துட்டு அந்த மார்க் டெஸ்ட்டில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோன் படிக்கிற நேரத்தில் இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, தேவையில்லாத ஸ்க்ரோலிங்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு டாப்பிக்கை அந்த டைமிங், அந்த நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற அந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு டாபிக் கூட படித்து முடிச்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரகசியம்லாம் யாருமே இல்லை. இதுக்கு நீங்கள் டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும், ரிவிஷனு, கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும், மார்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த 4 விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.